இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். கடலில் மூழ்கி நான் முத்தெடுப்பீரே, அரும்பும் வேர்வை உதிர்த்து புவி மேல் 1000 தொழில் செய்திருவீரே, தெய்வமாக விளங்குவீர் நீரே. எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாரதியார். பறப்பதை நிறுத்தினால் பறவைக்கும் உணவில்லை, உழைப்பதை நிறுத்தினால் உன் நிலையும் வேறில்லை. ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடையணும்னா அதற்கு சுழற்சி ரொம்ப முக்கியங்கியா. உதாரணமா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஓடினாதான் அதே இடத்துல நிக்க முடியும். நம்ம அதே இடத்துல நின்னோம்னா பின்னாடி போயிரும். இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. குடும்ப தலைவனுங்கிற பொறுப்பை ஒரு உழைக்கிறவங்க கிட்ட தானங்க ஒப்படைக்கிறாங்க. உங்க குடும்பத்திலே எடுத்துக்கோங்க. நீங்க உழைச்சிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்காமலே டீயும் காஃபியும் கொண்டு வந்து தருவாங்க. நீங்க இதே ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க என்னதான் காதுகளியே கத்துனாலும் யாருமே வரமாட்டாங்க. எல்லாரும் டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு அமெரிக்க தாய் தன்னுடைய குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது என்ன தெரியுமாங்கயா சொல்லி சோறு ஊட்டுவாங்க? டே சாப்பிடுறா, இல்லனா ஒரு இந்திய குழந்தை வந்து உன்னோட சோறை புடுங்கிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துல. இந்த காலத்துல அமெரிக்க தாய் தன்னுடைய மகன் கிட்ட என்ன சொல்றாங்க? டே நீ இன்னைக்கு படிக்கலைன்னா நாளைக்கு உன்னோட வேலைய ஒரு இந்தியன் வந்து வாங்கிட்டு போயிடுவான்னு சொல்றாங்க. இந்திய மூளை அப்படிப்பட்ட மூளை. சபாஷ். அதனாலதாங்க சொல்றேன், நம்ம நாட்டுல கொண்டாட வேண்டிய தினம் தொழிலாளர் தினம் தான். சபாஷ். கிரண் பேடின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிரண் பேடி. அந்த அம்மாளுக்கு கிரண் பேடி பேரு, அவங்களுக்கு கிரேன் பேடின்னு ஒரு பேரு உண்டு. ஏன் தெரியுமா? இந்திரா அந்த அம்மா காலத்துலதான் யாரெல்லாம் நோ பார்க்கிங்ல கார் நிப்பாங்களோ எல்லா காரையும் கிரேன் வச்சு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தூக்குறப்ப இந்திரா காந்தி அம்மாவுடைய கார் நின்னது. அந்த காரையும் இந்திரா காந்தி அம்மா காருன்னு தெரிந்த பின்பும் தூக்கினார்கள். அதனாலதான் அவங்களுக்கு கிரேன் பேடின்னு ஒரு பேர் உண்டு. அந்த அம்மாவை பழி வாங்கினதுக்காக நம்ம அரசு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தீகார் சிறை, அங்க வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சிறை, அங்க கொண்டு போய் போட்டாங்களாம். ஆனா அந்த அம்மா சோர்ந்து போகலங்கய்யா. அந்த அம்மா என்ன சொன்னான்னா, அங்க இருக்க எல்லா சிறை கைதிகளையும் கூப்பிட்டு சொன்னா, நீங்க ஆனா அங்க சிறை கைதி எப்படி ஆளு தெரியுமா? 10 கொலை பண்ணவன், 11 பேர் கற்பழிச்சுவன், உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படிப்பட்ட எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சிறையில் அந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் எல்லோருக்கும் ரக்ஷபந்தன விழா, நான் நம் சிறைச்சாலையில் ரக்ஷபந்தன விழா கொண்டாட போறேன்னு சொல்லி மட்டுமல்லாம அந்த சிறை கைதிகள் அத்தனை பேரையும் மாட்டிட்டு முதல் முறையாக சிறைச்சாலையில் படிப்பதற்கு புத்தகங்களை கொடுத்து மனிதனை மனிதனாக மாற்றிய அந்த கிரண் பேடி நினைத்து பார்ப்பதற்காக ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும். அது மகளிர் தினமாகத்தான் இருக்க வேண்டும். தவறு செய்த கோவலனை கண்ணகி மன்னித்தாள், தன்னே விட்ட அரிச்சந்திரனை சந்திரமதி மன்னித்தாள், தீ குளிக்க சொன்ன ராமனை கூட சீதை தான் மன்னித்தார். இப்படி மன்னிக்கக்கூடிய பணப்பான்மை பெண்களுக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்லைங்கய்யா, அது மாதிரி 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞன் கண்ணதாசன் இந்த உலகத்துல சொல்லுவாங்க, அம்மா போனா அன்பு போச்சு, அப்பா போனா அறிவு போச்சு, சம்சாரம் போனா சகலமும் போச்சு, அது மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆனா கணவன் மனைவி உறவியை கூட கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பான் பாருங்க. தைமாந்த மேகமென்ன தவழ்ந்தாடும் பூங்கொடியே, கையோடு நீ இருந்தால் கற்பனைகள் ஊறுமடி, பூக்காட்டு கூந்தல் இவள் புறமெடுத்து முத்தமிட்டால் சாக்காடு வந்தாலும் சஞ்சலம் என் தோன்றுமடி, தொட்டினிலே பேரன்மார் தூங்குகின்ற வேலையிலும் கட்டிலே நீ கொடுத்த கதை மனம் நினைக்குதடி, அன்பான இதமான பண்பான பதமான அணி போன்ற மனைவி அவளே, என்போடு சபையாபி எல்லாம் கடக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே, கண்போட ஒருமேனி கைபோட ஒருமேனி என்பாரின் காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ என்று தன் மனைவியை பார்த்து சொன்னான். ஆகவே இந்த உலகத்தில் நாம் கொண்டாட வேண்டிய தினம் மகளிர் தினம்.